நான் இவ்வளவு ஆரோக்கியமாவும் வலிமையாவும் இருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரு? யாரு? நீதான். உன் சமையல் தான். மா, நான் 4 பேத்த வெளுக்கிறேனா அது காரணம் யாரு? யாரு? நீதான். சமையல் தான். அம்மோ, இவ்வளவு நாளும் நான் குடிச்சு குடிச்சு ஈரல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது யாருனால? யாரு? நீ. உன் சமையல். நீ வைக்கிற ஈரல் குழம்பு. மான கட்டவனுங்களா. என்ன ஆளுக்கு ஒண்ணு சொல்றானுங்க, நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியலையே. இந்த சமயம்னு பார்த்து பஞ்சு டைலாக் எதுவும் வர மாட்டேங்குது. மேயம்மா, உன் சமையல். அம்மம்மா, என்னடா அது? என்னடா அது? கவிதை. டேடே போதுண்டா, ரொம்ப ஐஸ் வச்சுன்னு இருக்காதீங்க, எனக்கு ஜலதோஷம் புடிச்சுக்க போகுது. என்ன மையம்மா? என்னடா ரஞ்சினி இந்நேரத்துக்கு வந்து நிறுகிறா? டேய், அழுதுட்டு வராடா. ரஞ்சினி, ரஞ்சினி என்னாச்சு? ரஞ்சினி, என்னாச்சு? ரஞ்சினி, என்னாச்சு? ரஞ்சினி, என்னாச்சு? ஏன் அழுவுற? என்னாச்சுன்னு கேக்குறோம்ல, ஏன் இப்படி அழுவுற? என்னாச்சு சொல்லு ரஞ்சினி. அம்மாடி, ரஞ்சினி வாரேன். அம்மாடி, என்னடா என்னாச்சு? ஏன் முகலாம் வாடி போய்க்குது? என்னான்னு சொல்லு. என்ன கண்ணு, வீட்ல எதுனா பிரச்சனையா? ரஞ்சினி, அம்மாடி, என்னத்துக்கு அழுவுறா? என்னடா? அம்மாடி, இங்க பாரு, இங்க பாரு. நீ இப்ப என்னத்துக்கு அழுதுனுக்குற? ஒண்ணு இல்ல, நாங்களாம் கீரோம்ல, அழக்கூடாது. எல்லாரும் கீரோம்ல. வா ரஞ்சினி, வா. கண்ணு, அம்மாடி, கண்ணு, ஏந்திருமா. ஐயா, என்ன இது? என்ன பிரச்சனை வீட்ல? எனக்கு வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு சொல்லு. எங்க அப்பா எப்பவும் போல சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு என்னைக்கோ செத்து போயிட்டா. நான் பண்ணது தப்பா மேயமா? அவருக்கு ருசியா சமைச்சு போட்டது தப்பா? அப்படி என்ன பெரிய தப்பா பண்ணிட்டேன்? அவர் என் கூட பேசணும், எப்பவும் போல என் கூட பாசமா இருக்கணும் தானே இதெல்லாம் பண்ண. மேயமா, எனக்கு எங்க அப்பா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அதையே அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன அவர் ஒரேடியா வெறுக்கிறாரு மேயமா. என் கூட பேசலனாலும் பரவாயில்ல, ஏன்னா முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நான் பேச வந்தாலே வேலைக்கு போயிடுறாரு மேயமா. எனக்கு ஏன் அந்த வீட்டுல இருக்கணும் இருக்கு தெரியுமா? ரஞ்சினி, என்னடா? இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? கூடவே இருக்கிற ஒருத்தர் நம்மள ஒதுக்கி வைக்கிறது தான். எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க மேயமா. இந்த பாரு, நீ இந்த மாதிரிலாம் நினைச்சுக்க கூடாது. 1000 தான் இருந்தாலும் அவரு உன்னோட அப்பா. உன் அப்பா உன்னாண்ட பேசிக்கலன்னு நீ இம்மா ஃபீல் பண்றீங்க. அவரு உன்னை பெத்தவரு. உன் கூட பேச முடியலன்னு அவருக்கு மட்டும் அந்த வருத்தம் இருக்காதா என்ன? சொல்லு. என்ன உன் மேல இருக்கிற கோவத்துல கொஞ்சம் வீம்பாக்குறாரு, இப்படியே கட்சி வரைக்கும் இருந்துருவாரா என்ன? இல்ல இருக்கத்தான் முடியுமா? எல்லாம் சரியா போடும் கண்ணு. மெய்யமா சொல்றதும் கரெக்ட் தான் ரஞ்சினி. காலம் எல்லாத்தையும் மாத்துன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா கண்டிப்பா ஒரு நாள் மாறுவாரு. அந்த நேரம் வராமலையா போயிடும். நீ அழுவாத. கொஞ்சம் கொஞ்சமா உங்க அப்பா ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பாரு. நீ வேணா பாரு, ஒரு நாள் அவரே வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. ஆமா, அவருக்கு பிடிச்ச மாதிரி நீ இப்ப ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்ட. கொஞ்சம் கொஞ்சமா உங்க அப்பாவுக்கு உன்னை பிடிச்சிரும் ரஞ்சினி. இப்ப நீ நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. அதுதான் இப்ப உனக்கு முக்கியம். ரஞ்சினி, நாளும் தெரிஞ்சவ, உனக்கு தெரியாததா?
நீ இப்படி உடஞ்சு அழுதுட்டு இருந்தா எங்க மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆ ஆமா ரஞ்சினி. அழாத ரஞ்சனி. இந்த பாரு, இதுக்கெல்லாம் நீ கவலையே படக்கூடாது. எல்லாம் சரியா போடும். சரியா கண்ணு? நீ எதையும் நினைச்சுன்னு இருக்காம என் மடியில படு. வா வா கண்ணு, அழுவாத, வா படு. தூங்கு தூங்கு. என்னடா நின்னு இருக்கிறீங்க? போங்க போய் துண்டு தூங்குங்க. இல்ல மையமா, ரஞ்சனிக்கு வாங்கடா. ஏதாவது போடா. வாங்கடா. சரி மையம்மா, நீ பாத்துக்கோ. ஐயே, இப்படியே நம்ம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம அப்பா நம்ம கிட்ட கொடுத்த ப்ராஜெக்ட சீக்கிரமாவே முடிச்சு அவருக்கு நம்ம மேல இருக்கிற கோவத்தை கொஞ்சம் குறைச்சு கோவம் அதிகமாகாம பாத்துக்கலாம். Hi, darling. Darling. கமலேஷ், நான் ஆல்ரெடி அப்செட்டா இருக்க. தேவையில்லாம என் உயிர் எடுக்காத. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ஐயோ, நான் போய் என் உயிரையே எடுப்பேனா? நீ என்ன தப்பா நினைக்கிற டார்லிங்? நீ எனக்கு உரிமைப்பட்டவ, என் ஆளு. இந்த ஆளு கில்லுன்னு சொல்ற வேலையில வச்சுக்காத. முதல்ல இங்க இருந்து போ. போனா எனக்கு வேண்டிய பதில் கிடைக்காம நான் எப்படி போவேன்? நான் உன் காலை சுத்தின பாம்பு மாதிரி அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவேனா? இப்ப நான் உனக்கு என்ன பதில் சொல்லணும்? அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டல, அப்புறம் என்ன? இப்படி திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டுட்டு இருக்க. என்னால உன்னை லவ் பண்ண முடியாது.